எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் திருச்சி கிழக்குல மக்களை போய் சந்திச்சு, அதாவது மக்களை சந்திக்கிறதுனா எல்லா மக்களையும் இல்லை, குறிப்பிட்ட கொஞ்சம் மக்களை மட்டும் அலோவ் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. இப்போ அதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்றி சொல்ற அவசியம் இல்லை, யாருக்குன்னா நம்ம இடத்துல வர வச்சு அவங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லாதே போதும் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி, இதெல்லாம் அடுத்த டாபிக், அதை விட்டுருங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஸ்பீச்சுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ஒரு நியாயமான விஷயமா தாங்க இருக்கும். நான் எதுவும் அவரை தாக்கியோ எதுவும் எல்லாம் பேச போகிறது கிடையாது. எனக்கு என்ன நியாயம்னு தோணுதோ அதை நான் கேட்குறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதுவும் நியாயம் தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டிஎம்கே ஆட்சியை பற்றி தாங்க எடுத்தோடனே அடிக்கிறாரு ஃபுல்லாகவே. ஓகேவா, இது சரியில்லை, அப்படிதான் விட்டு போயிருங்க, நாங்கள் என்னத்தை பண்ணுறது, வந்த உடனே மாற்ற முடியாது அப்படிலாம் சொல்கிறாரு. சரி, வந்த உடனே மாற்ற முடியாது, அதெல்லாம் ஓகே தானா, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் மறுபடியும் அவங்க மேலே ஏன் குற்றச்சாட்டு வச்சே நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களும் அதே தான் பண்ணாங்க. எதிர்கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு தான் ஆட்சியவே ஓட்டின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லி தான் ஓட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் அதெல்லாம் அப்போது தட்டி கேட்டுட்டு இதே மாதிரி தான் பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு நீங்களும் அதே தான் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுண்ணா. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலாக அங்கே போய் என்ன பேசியிருக்கணும் அப்படின்னா, திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி லைட்டாக சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் முதலமைச்சர் ஆகிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நல்லது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இதுக்கப்புறமா நான் திருச்சி கிழக்கு மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் அதை பற்றி எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லைண்ணா. அது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய அளவில் கடுப்பாக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இது வரைக்கும் என்னென்னலாம் ஆயிருக்குன்னு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன்னா, மக்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் டிவிகேவால் கிடைச்சா மாதிரி எனக்கு தெரியல. நான் இது ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நான் நான் எல்லாத்துக்கும் போகிறேன் வரேன், நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறி போயிருக்குதுண்ணா. இது கேஷுவலாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நார்மலாக வாங்குற பொருளோட எதுலாம் அத்தியாவசிய பொருளோ அதோட விலைவாசிலாம் இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டு அவனுக்கு சொல்கிறது தான் ரேட் ஆகுது. அது இன்னும் உண்மையாக போயிடனோட தெரியுமாது. அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேவா, ஒரு பொருளுக்கு இதான் ரேட்டு, இதான் கரெக்டான ரேட்டு சொல்லிட்டு ஃபிக்ஸிங் பண்ண மாதிரி எதுவுமே தெரில. அந்தளவுக்கு அலைப்பாஞ்சினே இது ரேட்டு. அதை சரி பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பெட்ரோல் ரேட்டு ஏறினே இருக்குது. அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு தெரில சுத்தமாக. அதாவது ஒரு புஷ் கூட பண்ணல அவங்கள, மோடிஜி இப்போ ஒரு புஷ் கூட பண்ணல. அது அப்படியே தான் ஏறுமா இல்லை எங்கே நிற்கும் எதுவுமே தெரில. அப்படியே ஒரு மாதிரி போயிடுது அந்த ரேட்டு. ஓகேவா, அப்புறம் எங்கேயுமே ஒரு பர்ஃபெக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்குண்ணா. எங்கேயுமே சொல்கிறேன், பொது வெளியிலையோ இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதனா ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா கூட அந்த ஆர்டரையே யாரும் ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்குது. ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இது நான் தினசரி நான் பார்க்குற விஷயங்கள். இதனால் எனக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஃபீலிங் வரலண்ணா. ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ரூலிங்கில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வரல. ஓகேவா, இதுதான் உண்மை. எனக்கு முந்தைய ஆட்சியிலே நான் டிஎம்கே ஆட்சியிலே சொல்கிறேன், ஸ்டாலின் சார் ஆட்சியிலே சொல்கிறேன், அந்த ஆட்சியிலே எனக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருந்த மாதிரி தோணுச்சு தமிழ்நாடு. அதாவது அவங்க கெத்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவங்களது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது தான். பட் உங்களதை கம்பேர் பண்ணும்போது அவரது கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுண்ணா. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் அது வந்தவுடனே அது எல்லாத்தையும் செக் பண்ணுறது டைம் இல்லையா என்னன்னுலாம் எனக்கு தெரில. ஆனால் இப்படி தான் இருக்குது நிலமை. அதை நீங்கள் எப்படி மாற்ற போறீங்கன்னு தெரில. அதே மாதிரி நீங்கள் வந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னீங்க. பட் இப்போ வரைக்குமே எல்லாமே தப்பு தானா நடக்குது. இதை நீங்கள் உங்களுக்கே தெரியும்ண்ணா. அதை நீங்கள் தான் பார்க்கணும் எப்படின்ட்டு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படியே மேலோட்டமாக இருக்குது. கொஞ்சம் அதாவது பண்ணுறாங்க, இந்த ரீல்ஸ் மூலிமா தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது ஒரு விஷயம் நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணி
அதை வந்து சொல்யூஷன் பார்த்துடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டாஸ்மாக மூடிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அதை வந்து ஒரு ரீல்ஸாக எடுத்து நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அவள் தான் மூடினா மாதிரி காமிச்சிட்டு, இப்போ ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா நிறைய இடத்துல திறந்துருக்க மாதிரி தான் இருக்குது நிறைய டாஸ்மாக. ஸ்கூல் பக்கத்துலேயே நான் சொல்கிறேன், ஸ்கூல் பக்கத்துலேயே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஒரு இது வந்து நீங்கள் சோசியல் மீடியாலேயே ஒரு ஆட்சி நடக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குண்ணா. இது வந்து நிறைய பேர் ஒத்துன்னு தான் ஆகிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அவங்களே இன்னும் குறை சொல்லின்னு இருக்க முடியாது, டிஎம்கேவே இன்னும் குறை சொல்லின்னு இருக்க முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு 15-20 டேஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்னெல்லாம் இமீடியட்டாக ஸ்டெப் எடுத்துருக்கணும், எடுக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இனிமேல் யோசிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பீச் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நல்லா மாசாக இருந்ததுண்ணா, உண்மையிலே செம மாசாக இருந்தது. ஆனால் இனிமேல் நீங்கள் மாஸ் காட்டக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி மாஸ் காட்டிட்டீங்க, நீங்கள் மாசு தான். ஏன்னா அப்படி மாசா இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. 70 வருஷம் பெரிய கட்சியை வந்து முடிச்சு ஒரே ரவுண்டில் வந்த புதுசுலேயே தூக்கிடுறீங்க. இது வந்து மிகப்பெரிய மாசான ஒரு செயல்னா, அது வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் ஏன் மாசை காட்டுறீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் மாசை காட்டக்கூடாது. மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னா அதை நீங்கள் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையே. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் அவங்கள தாக்கி பேசுறீங்க. அதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பண்ணிட்டு போயே இருக்கணும், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ரீசன் சொல்கிற மாதிரி இருக்குண்ணா, எனக்கு அதுதான் சிம்பிள். ரீசன் சொல்கிற மாதிரி இருக்குது. அவங்கள மாதிரியே நீங்களும் பண்ணாதீங்க. நீங்களாச்சும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்வு காண ட்ரை பண்ணுங்க. அதுதான் நான் வந்து மெயினாக சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து ரீல்ஸ் போடுறோம் சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாங்கண்ணா. அது உங்களோட டீமாக என்ன இதுலாம் தெரில. ரொம்ப அதாவது ஒரு சின்ன விஷயத்த எல்லாம் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து தேவையான விஷயத்த பேச மாட்டாங்க, தேவையில்லாத விஷயத்த பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய குற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் தான் சரி பண்ணணும். அது ஏன் அது ஆனால் ஐடிவிங்கா இல்லை என்ன டீம்னே தெரில. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. விர்ச்சுவல் வாரியஸா என்னன்னு தெரில. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ உண்மையான பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி வந்து இப்போ வரைக்கும் கூட எனக்கு வந்து ஸ்டாலின் சார் ஆட்சி தான் பெட்டர் மாதிரி இருக்குது, ஓகேவா? இதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து விலைவாய்ஸெல்லாம் கம்மி பண்ணுங்கள், எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிங்க, கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக நானே உங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய வீடியோ போடுவேன், கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பேன். எனக்கு ஒன்றும் டிவிக்கெல்லாம் ஆப்போசிட்லாம் நான் கிடையாது. நானே வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஓகேவா? எனக்கு வந்து அது இப்போ ஒரு ஏமாற்ற மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.